இந்த இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், கவனமாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியும். இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயத்த இந்த யூடியூப்பில் போட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக கடந்த ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைனான்ஸ் பேசக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் முதற்கொண்டு இந்த ட்ரெண்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயங்காட்டுற மாதிரியான பலவிதமான துணிகளில் மக்களை வந்து குழப்புற மாதிரியான விதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தங்கத்தை பற்றின வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது. மக்கள் வந்து தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஆபத்தாயிருமா, விலை குறைஞ்சி அப்படியே மொத்தத்தில் விழுந்துருமா, இப்படிலாம் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த தங்கம் அப்படிங்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படிங்கிறது இந்த முதலீட்டு உலகத்தில் எப்படி பார்க்கப்படுது, எந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணணும், என்னென்ன மாதிரியான முதலீடுகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இந்த தங்க முதலீட்டை பற்றின ஒரு தெளிவான பார்வை கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, தங்கம் வந்து இந்த அளவுக்கு விலை அதிகமாயிருச்சு, திடீர்னு ஒருவேளை பல பேர் சொல்கிற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துருமோ, அதோடைய மதிப்பு வந்து கடகடான்னு சொல்லி கீழே இறங்கி ஒரு வேல்யூ இல்லாத ஒரு விஷயமா மாறிடுமோ, அந்த மாதிரியெல்லாம் வந்து பல பேர் பயப்படுறாங்க. முதலாவது, இந்த தங்கம்னா என்ன, ஏன் இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அப்படி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக குறைஞ்சி தரமட்டத்துக்கு வராது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து மக்கள் இந்த பணம் கொடுத்து பொருள் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முறை வர்றதுக்கு காரணமாக இருந்ததே இந்த தங்கம் தான். பண்டமாற்று முறையிலிருந்து முதல்ல வந்து மக்கள் இந்த தங்கத்தை தான் கொடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு சமமான அளவு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரமே ஒரு தங்கத்தினுடைய அடிப்படையில் தான் ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பலமாக இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு அந்த நாட்டில் வந்து எவ்வளவு தங்கம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் அது கணக்கிடப்பட்டுச்சு. இப்போ அந்த கணக்கீடு மாறிட்டாலும் கூட இப்போவும் ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குது, அந்த நாட்டுக்கு எவ்வளவு தங்கம் சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறது, அந்த நாடு எவ்வளவு பலம் வாய்ந்த நாடு அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கத்தான் செய்யுது. ஒரு முறை நீங்கள் இந்த தங்கத்தை தோண்டி எடுத்து அதை சுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தமான தங்கமாக மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கம் வந்து துருப்பிடிக்கவே செய்யாது, தங்கம் எந்த விதத்துலையும் கெட்டு போகவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து இன்னும் பல விஷயங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்தாச்சு. இந்த எலக்ட்ரானிக்ஸில் பல பகுதிகளில் இந்த தங்கம் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அந்த தங்கம் அப்படிங்கிறது சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே மின் கடத்தி, அதாவது ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக மின் கடத்திடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான எலக்ட்ரானிக் சாதனங்கள்லேயும் முக்கியமான இடங்களில் இந்த தங்கம் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது நீங்கள் பயப்படுற அளவுக்கு பொத்தக்கிட்டேர்னு கீழே விழுந்து வேல்யூ இல்லாமல் அப்படிலாம் போகவே போகாது. ஆனால் இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை ஒரு சில சூழ்நிலைகளில் ரொம்பவே கீழே வந்திருக்குதா அப்படின்னா எஸ், கீழே வந்திருக்குது. 1980களில் ஒரு 50% ஒரு முறை தங்கத்தின் விலை கீழே வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த தங்கம் வாங்குறது விற்கிறதுல கொண்டு வந்த ஒரு சில ரெகுலேஷன்ஸ்னால அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி, 50% விலை கீழே வந்துருச்சா, அதுக்கப்புறம் வந்து அந்த விலை கூடுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அது திரும்ப அந்த பழைய விலைக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா பேண்டமிக் டைம் வந்தப்போ அதனுடைய தொடக்கத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தனால ஒரு 10% டக்குன்னு சொல்லி கீழே வந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே டக்குன்னு சொல்லி கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ 2025 டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ கூட வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு முறை கீழே வந்துச்சு அண்ட் அகைன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தங்கம் கீழே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டாரிக்கலாக ஒரு முறை அது வந்து ஒரு 50% கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. மற்றபடி அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% ஒரு சில நேரத்தில் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இமீடியட்டாக ஒரு 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அது ரெக்கவர் ஆயிரும். அப்படி ரெக்கவர் ஆகும்போது பழைய விலையோட அதிகமான விலைக்கே போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு முதலீட்டு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய மொத்த முதலீட்டில் ஒரு 15லேருந்து 20% இந்த தங்கத்தில் வச்சுருப்பாங்க. இதுதான் அதிகபட்சம். இதுக்கு அதிகமாகலாம் வச்சுருக்க மாட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு பொதுவாக ஒரு பிரின்சிபிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் வந்து ஒரு 10லேருந்து 15% நம்ம இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, இது இவ்வளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா ஏன் ஒரு 50% 60% வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக தங்கத்தினுடைய growth வந்து இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக வந்து 10லேருந்து 12% அந்த மாதிரியான ஒரு growth வழக்கமாக இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து வேற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களால இதை விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்க முடியும். 25%, 30%லாம் வந்து அவங்க எடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் தங்கம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து சேஃபாக இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி நெட்டுக்காக அதை வச்சுருப்பாங்களே தவிர, மற்ற பணத்தெல்லாம் வேறு வேறு விதங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இதை விட அதிகமான லாபம் பார்ப்பாங்க. அதுதான் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10லேருந்து 15% நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 6 விதங்களில் நம்மளால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 6 இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதலாவது ஆபரண தங்கம், அதாவது நகை வாங்குறது. நம்மள பெரும்பாலான நபர்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு தங்க நகை வாங்கும்போது இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தானே, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நகை வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து நீங்கள் நகை வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 15% அந்த மொத்த அமௌண்ட்டில் வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படின்னா, உங்கள் கையில் வந்து வெறும் 85,000 ரூபாய்க்கான அளவுக்கான நகை தான் உங்கள் கைக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபரண தங்கம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3% ஜிஎஸ்டியும் போடுவாங்க. இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தங்கம் வாங்கும்போதே அது உங்கள் கைக்கு வரும்போதே ஒரு 15% நஷ்டத்தில் தான் உங்கள் கைக்கு வருது. இந்த 15% ரெக்கவர் ஆகி வரும்பொழுது தான் நீங்கள் போட்ட முதலீடு வந்து சரியாகும். அதுக்கப்புறம் அதிகமாக பணம் கூட உங்களுக்கு வந்து அதில் என்ன செய்யும், லாபம் கிடைக்கும். சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அடுத்ததாக வந்து நீங்கள் நகையை விற்க போகும்போது இது வந்து பழைய நகை, இதில் வந்து அங்கே அழுக்கு இருக்குது, இது இருக்குது, நாங்கள் வந்து இப்படி குறைப்போம் அப்படி குறைப்போம்னு சொல்லி அப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு உள்ள கோல்டுக்குள்ளது அப்படியே கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இந்த ஆபரண தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக பார்க்குறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஆபரணங்கள், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 15% வந்து நான் கோல்டில் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த 15% இந்த மொத்தமாக ஆபரணத்திலே கொண்டு போட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து சிக்கல். உங்களுக்கு தேவையான ஆபரணங்களை வாங்கிக்கோங்க. மற்றபடி வேறு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கோல்டில் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் அது எந்த அளவுக்கு லாபகரமானதாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரெண்டாவதாக வந்து தங்க காசுகள், இந்த கோல்டு காயின், கோல்டு பார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. நான் இந்த முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்ததாக தங்க காசு மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. உண்மைதான். ஆனால் இந்த தங்க காசுக்கே உரிய ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. முதலாவது, இந்த தங்க காசு அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம ஒரு கோல்டாக வாங்குகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 15% நீங்கள் இந்த மாதிரி தங்க காசாவோ பாராவோ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு மதிப்புள்ள ஒரு தங்கத்தை நாம் வீட்டில் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அதில் வந்து ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உங்களாலே உணர முடியும். வீட்டில் இவ்வளோ மதிப்புள்ள தங்கத்தை வச்சுட்டு நம்மளால் வந்து வெளியே நிம்மதியாக போக முடியுமா, நிம்மதியாக நைட்டில் உங்களால் தூங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுடைய திறன் சார்ந்தது தான். என்னால் வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இது உங்கள் வீட்டில் வச்சு பாதுகாக்காமல் நம்ம பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சிடலாம், அப்போ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த பேங்க் லாக்கருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மாதம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காசு கட்ட வேண்டியது இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டைமில் வந்து நீங்கள் நிறைய பணம் வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ரெகுலராக அந்த தங்கத்துக்குன்னு சொல்லி நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கிறது அந்த தங்கத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னில் லாபத்தில் கை வைக்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இந்த கோல்டு காயினை விற்கிறதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது.
பொதுவாக வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து அன்னைக்கு ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லி கோல்டு காயினெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதே பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் வந்து அன்னைக்கு உள்ள ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லி கோல்டு காயினை விற்றீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து கோல்டு காயின் வாங்க மாட்டாங்க. இதை விற்கிறதுக்கு ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைகளுக்கு போக வேண்டியது இருக்கும், தங்க கடைகளுக்கு. அப்படி இல்லைனா அதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கடைகள் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் நீங்கள் கொண்டு போய் விற்கிறதுக்கு போகணும். இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, நம்ம வந்து கொண்டு போய் இதை கொடுத்துட்டு இந்த அளவு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கடைக்கு கொண்டு போய் காயினை தூக்கிட்டு போய் விற்க போனீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் அதையும் இதையுமா சொல்லி உங்களுக்கு வந்து அதனுடைய மொத்த விலையிலேருந்து குறைச்சி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த தங்கத்தினுடைய அந்த முழு வேல்யூவுக்கு வந்து அந்த கோல்டை விற்க முடியாது. கொஞ்சம் குறைச்சி தான் உங்கள் கையில் வந்து பணம் கிடைக்கும். ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும். மூணாவதாக டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் தங்கம் அப்படிங்கிறது இந்த கோல்டு காயினுக்கு மாற்றாக வந்தது தான் இந்த டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது நீங்கள் ஆப்பு மூலமாக தங்கம் வாங்குறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்புகள் இதுக்கு இருக்குது. எல்லா ஆப்பு மூலமாகவும் இப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும். ஜிபே மூலமாக வாங்க முடியும், ஃபோன்பே மூலமாக வாங்க முடியும். இந்த மாதிரி வதன்னு சொல்லி நிறைய ஆப் இருக்குது. இது மூலமெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் செய்கூலி சேதாரம் அந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுலேயும் இருக்குது. இதில் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து நீங்கள் வாங்குறீங்களா, நீங்கள் வந்து வாங்குகிற அந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு தான் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் உங்கள் கைக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது மூலமாக வந்து நீங்கள் கோல்டு வாங்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக அந்த கம்பெனி ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுருவாங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் கைக்கு அந்த தங்கம் வராது, உங்கள் பேரில் அந்த தங்கம் வந்து அவங்கக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சேம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த காயின் பார் வாங்குற மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைக்கல, பேங்க்கில் இதுக்குன்னு சொல்லி ஒரு லாக்கருக்கு செலவு பண்ணி பாதுகாப்பாக வைக்கல, உங்களுக்காக அந்த நிறுவனமே வாங்கி அவங்களே பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த கோல்டு வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்க வச்சுருக்கிற கோல்டை வந்து உங்கள் கையிலே கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப் மூலமாக வாங்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலைக்கு கூட நம்மளால் வந்து இதில் கோல்டு வாங்க முடியும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 கோல்டு வாங்குங்க, ₹10 கோல்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலைக்கு கூட உங்களால் இதில் கோல்டு வாங்க முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பகத்தன்மை தான். இப்போது நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஃபோன்பே டைரெக்டாக வந்து வாங்க மாட்டாங்க. அவங்க இன்னொரு நிறுவனத்துக்கு கூட டைப் வச்சுருப்பாங்க. அந்த நிறுவனம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்காக கோல்டை வாங்கி பாதுகாப்பு வைக்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த ஃபோன்பே அப்படிங்கிறவங்க ஒரு இன்டர்மீடியேட்டராக செயல்படுவாங்க. இந்த மாதிரி கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்து வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறனால மக்களுக்கு வந்து இதில் இன்னும் பல தயக்கங்கள் இருக்குது. இவங்க மூலமாக நம்ம கோல்டு வாங்கலாமா, இவங்க வந்து வாங்கி சேஃபாக வச்சுருப்பாங்களா, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நம்பகத்தன்மையோடு திரும்ப தருவாங்களா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்குது. அரசாங்கமும் இன்னும் நேரடியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட்டு நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம், இது நல்ல கம்பெனி தான், பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமும் இதெல்லாம் இன்னும் முழுசாக ரெகுலேட் பண்ணலை. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யார் உங்களுக்கு அந்த எந்த கம்பெனி கோல்டு வாங்கி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரித்து பார்த்து இவங்க கரெக்டான ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் தான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் அதர் தேன் தட் மக்களுக்கு பொதுவாகவே இதில் வந்து ஒரு சந்தேகக்கண் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டிஜிட்டல் கோல்டை விற்கிறதுலையும் சின்னதாக ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து செல் பட்டன் அழுத்தின உடனே டக்குன்னு உடனே விற்காது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்காக அவங்க ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து செல் கொடுக்கறதுக்கும் அந்த கம்பெனி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக என்ன அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அதை விற்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் குறையவோ கூடவோ வந்து உங்கள் கையில் கிடைக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அன்சர்டனிட்டியும் விற்கும்போது வந்து இருக்குது. நாலாவதாக கோல்டு பீஸ், அது கோல்டு இடிஎஃப்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி வந்து செயல்படும். இந்த கோல்டு பீஸை பல கம்பெனிகள் நடத்துவாங்க.
நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வந்து கோல்டு என்ன ப்ரைஸில் இருக்குதோ அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி இந்த கோல்டு பீஸில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து கோல்டு ப்ரைஸ் எந்த மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த கோல்டு பீஸினுடைய ப்ரைஸ் வந்து அந்த கோல்டை ட்ராக் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்ககிட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதில் உங்களால் அந்த கோல்டு பீஸில் வாங்க முடியும். சிங்கிளாக வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், பண பரிவர்த்தனைகள் பண்ணலாம். இந்த கோல்டு பீஸில் வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக கோல்டு வாங்குற மாதிரி தான். அந்த கோல்டு ப்ரைஸ் என்ன இருக்குதோ அதைத்தான் வந்து இவங்க அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இதை வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்குவீங்க. ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து கோல்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் அதை விற்றுருவீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அக்கௌண்ட் மூலமாக வந்து நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இந்திய அரசாங்கத்தால் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. செபி அப்படிங்கிற அமைப்பினால ரொம்ப கவனமாக வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறனால இது வந்து ஒரு ஏமாத்து வேலை கிடையாது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த கோல்டு ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கி விற்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்கள் கோல்டு பீஸில் வந்து தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த செய்கூலி சேதாரம் அந்த எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் அந்த 3% ஜிஎஸ்டி மற்ற இதில் போடுவாங்கள்ல, அதுவும் இதில் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாபுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து இதுக்கு டேக்ஸ் செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வாங்குறது விற்கிறது இது எல்லாமே ரொம்ப ஈஸியானது. எல்லாமே சிங்கிள் பட்டனில் ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாங்கிடலாம், அப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து விற்றுடலாம். ரொம்ப ஈஸியானது. 5வதா சாவரின் கோல்டு பாண்ட். ஒருவேளை விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா, சார் சாவரின் கோல்டு பாண்டு தான் இந்திய அரசாங்கத்தில் நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எஸ், அரசாங்கம் வந்து இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் வெளியிடுறதில்ல. ஆனால் இப்போவும் இந்த சாவரின் கோல்டு பாண்டு வந்து உங்களால் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க முடியும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் கூட நீங்கள் வாங்கும்போது இந்த பாண்டு வந்து ட்ரேட் ஆகும்போது ஒரு சில நேரத்தில் அந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக கூட உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புத்திசாலித்தனமாக இதை தேடி பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 2.5% வட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய முதிர்வு தேதி மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் கடைசி வரைக்கும் வச்சிருந்து நீங்கள் அந்த கோல்டு பாண்டை விற்கும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ, எந்த டேக்ஸுமே கிடையாது. இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். செகண்டரி மார்க்கெட்டில் உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. 6வதா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபி. அதாவது நான் முன்னாடி சொன்னல இந்த கோல்டு ETF அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் மாதிரியே வந்து நீங்கள் கோல்டு ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கோல்டு பீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நடத்தக்கூடிய பெரும்பாலான கம்பெனிகள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டும் நடத்துவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் அந்த கோல்டு ETFல இவங்க இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக SIPலாம் நீங்கள் வந்து போட முடியும். என்னால் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் இந்த கோல்டு ETFல போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் கோல்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு ETF சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி குறைவான அமௌண்ட்டில் இருந்து கூட உங்களால் SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கோல்டு SIP நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்ததாக வந்து இது SIP அப்படிங்கிறனால ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்தது அப்படிங்கிறனால இது வந்து செபியினால் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இது வந்து ஃபிசிக்கல் கோல்டு இல்லை, அதனால் இது நீங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறனால வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியானது. ஒரு கோல்டு அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக எந்த அளவுக்கு வேல்யூபிளானது, ஏன் அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது, அதனுடைய வேல்யூ ஏன் எப்போவுமே வந்து ரொம்ப ஒன்றும் குறையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டில் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போ எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த டிமேட் கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மூலமாகவே பண்ண முடியும். நானே வந்து அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்து கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி 99 ரூபாய்க்கு சின்ன ஒரு மின் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க, அது உங்களை உற்சாகப்படுத்தும். எனக்கு இந்த பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். தங்கத்தை பற்றின குழப்பத்தை வந்து அவங்களுக்கு இது தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கூட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
காட் bless யூ.